शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर। குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நமது காஞ்சி மகான் பகுதியில் நிறைய அனுக்கிரக சம்பவங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். மகா பெரிவாருடைய அருள் இருந்தால் அவர் அருள்னால் கிடைக்கிற அந்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை. மகா பெரியவாருடைய அற்புதங்கள் மகா பெரியவாருடைய பக்தர்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நொடியும் கிடைச்சிட்டே இருக்குது. அதை சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அப்படி அவங்க வெளிப்படுத்தின சில விஷயங்களை தான் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பதிவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். மகா பெரியவானுடைய ஒரு இனிப்பான ஒரு சுவையான ஒரு அனுக்கிரக சம்பவத்தை தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது மைசூர் பாக். நாக்கில் பட்டவுடனே கரைஞ்சி போயிடும், அப்படியே நெய் உருகும், அவ்வளவு சுவையான மைசூர் பாக். அதுக்கு பின்னாடி மகா பெரிவாவுடைய அனுக்கிரகம் இருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? உண்மை அதுதான். 1971 வீட்டில் இருந்தபடியே வீட்டு முறைப்படி ஸ்வீட்டெல்லாம் பண்ணி வெளியே விற்கலாம் அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்பட்டார். அவர் பேர் மகாதேவன் ஐயர். கோயம்புத்தூரில் இருக்கார். ஆர்எஸ்புரத்தில் ஒரு சின்னதாக ஒரு கடை ஆரம்பித்தார். அவர் செஞ்ச இனிப்பு வகைகளுக்கு நல்ல மார்க்கெட் இருந்தது, நல்ல வியாபாரமும் இருந்தது. அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க. ஒருத்தர் பேர் முரளி, இன்னொருத்தர் பேர் கிருஷ்ணன். அவங்களும் அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிட்டாங்க. அந்த பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு கிருஷ்ணன் அவர்களுக்கு ஆசை. பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னா பேங்க்லேருந்து லோன் வாங்கணும். பேங்க்கில் போயிட்டு லோனுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பேங்க்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மிட்டாய் கடைக்கெல்லாம் லோன் கொடுக்க முடியாது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி உதாசீனப்படுத்தி சொல்லிடுறாங்க. அவருக்கு ரொம்ப வருத்தமாயிருது. மகாதேவன் ஐயர் குடும்பம் மகா பெரிவா கிட்ட மிகப்பெரிய பக்தி உள்ள குடும்பம். எல்லா விஷயங்களையும் மகா பெரிவா கிட்ட வேண்டி தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கடன் கேட்ட விவகாரம் மகாதேவன் ஐயருக்கு தெரியாது. கிருஷ்ணன் சொல்லலை. ஆனால் கிருஷ்ணன் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். இந்த டைமில் மகாதேவன் ஐயர் வா காஞ்சிபுரம் போகலாம், பெரியவரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு எதேச்சியாக கூப்பிட்ட உடனே கிருஷ்ணனுக்கும் சந்தோஷமாயிடுச்சு. ஆமாம், இல்லை நம்ம பெரியவாகிட்ட போயிட்டு உத்தரவு வாங்கிட்டு இந்த காரியத்தை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணி சந்தோஷமாக காஞ்சிபுரம் போகிறார். காஞ்சிபுரம் கிருஷ்ணன், அவரோட அப்பா மகாதேவன், அவங்க அம்மா எல்லாரும் மடத்துக்கு வராங்க. மடத்தில் அன்னைக்கு நல்ல கூட்டம். மகா பெரியவா தரிசனத்துக்காக நிறைய கூட்டம் இருக்குது. க்யூவில் நிற்கிறாங்க. அந்த க்யூவில் கடைசியாக இவங்களும் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேர் இருப்பாங்க. கிருஷ்ணன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார், இவ்வளவு பெரிய கூட்டத்தில் மகா பெரிவா தரிசனம் பண்ணுறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி இதுக்கு உத்தரவு எப்படி கேட்குறது அப்படின்னு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தார். அந்த டைமில் மகா பெரிவா அந்த தூரத்துலேருந்து கூட்டத்தை விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் செய்கை காமிக்கிறார். எல்லாரும் விலகுறாங்க. இவங்களை பார்த்து பெரியவா செய்கை காமிச்சு பக்கத்தில் வர சொல்கிறார். இவங்களுக்கு புரியல. பெரியவா பக்கத்தில் இருந்த அணுக்கத்தொண்டர் ஒருத்தர் ஓடி கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறார், பெரியவா உங்களை தான் அழைக்கிறார், வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறார். அவங்களுக்கு ஆனந்தம், இவ்வளவு கூட்டத்தில் பெரியவா தங்களை கூப்பிட்றாருன்னு. ஆனாலும் ஒரு பயம், எதுக்கு அவர் தங்களை மட்டும் கூப்பிட்றாரு அப்படின்னு. பெரியவா கிட்ட போகிறாங்க. போயிட்டு 3 பேரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்திருந்து பெரியவாவை பார்க்குறாங்க. அப்போ பெரியவா கிருஷ்ணனை பார்த்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு.
அவர் அப்படின்னு திடீர்னு கேட்ட உடனே கிருஷ்ணனுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. நாம் திருப்பதி கோவிலுக்கெல்லாம் போவோம், நிறைய வேண்டுதல் இருக்கும். அப்படியே ஒவ்வொரு கூட்டமாக அப்படியே வரிசையில் நகர்ந்து சுவாமிக்கிட்ட போகிறச்ச நமக்கு அந்த வேண்டுதலெல்லாம் மறந்து போயிடும். சுவாமியை பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம். ஸோ அது மாதிரி பெரியவா பக்கத்தில் நின்று தரிசனம் பண்ண உடனே இவருக்கு என்ன சொல்லணுங்கிறதே மறந்து போயிடுது. பெரியவா என்ன வேணும்னு கேட்ட அந்த குரல் கேட்ட உடனே பெரியவாட்டிருந்து அந்த மாதிரி ஒரு கேள்வியும் அவர் எதிர்பார்க்கல. அப்படியே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையசிச்சார். மறுபடியும் பெரியவா கேட்குறார், என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிறார். இவர் திரும்பி இவர் அப்பாவை பார்க்குறார். அவங்க அப்பாவுக்கும் ஒன்றும் புரியல. அப்படியே 2 பேரும் திருன்னு விழிக்கிறாங்க. பெரியவா கொஞ்சம் கோபமாக, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறார். இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பெரியவா பிரசாதம் வேணும் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. பெரியவா காலில் போட்டிருந்த அந்த பாதுகையை எடுத்து அதில் தாமரை மலரை வச்சு கிருஷ்ணன்கிட்ட கொடுக்குறார். கிருஷ்ணனுக்கு அதை வாங்கின உடனே அப்படியே ஒரு மயக்கம் வர மாதிரியான ஒரு நிலைமை. எப்படி இருக்கும், அதாவது பெரியவாவை பார்க்க முடியுமா, தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சி வந்தவர் பெரியவா பக்கத்தில் நின்று பெரியவா அழைச்சி பெரியவாவை நமஸ்காரம் பண்ணி தரிசனம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெரியவா பாதுகையை கேட்காமையே பெரியவா கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும். பரதன் ராமன்கிட்ட கேட்டு தான் பாதுகையை வாங்கி நமஸ்காரம் பண்ணான். ஆனால் இங்கே கேட்காமையே ஒரு அனுக்கிரகம் கிடைக்கிதுன்னா எப்படி இருக்கும். அப்படியே அந்த பாதுகையை வாங்கி நெஞ்சில் வச்சுக்கிட்டு கோயம்புத்தூர் வந்துடுறார். அடுத்த நாள் காலம்பரை பேங்க்லேருந்து ஒரு கால் வருது, உடனே பேங்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இனிப்பு கடைக்கெல்லாம் லோன் தரமாட்டோம் அப்படின்னு அவ்வளோ உதாசீனமாக சொன்ன அந்த பேங்க் மேனேஜர் இப்போது இனிப்பு கடைக்கு அக்கௌண்ட் ஒரு கேடா அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்கோ அப்படின்னு கூப்பிடுவானோ அப்படிங்கிற தோணியில் நினச்சிட்டு பேங்க்கு போகிறார். பேங்க் போனால் அங்கே அந்த மேனேஜர் இவரை வெளியே வந்து அழைச்சிட்டு அவரோட கேபினுக்கு கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, என்னை மன்னிச்சிருங்கோ, அன்றைக்கி ஏதோ ஒரு டென்ஷனில் உங்களுக்கு லோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு லோன் தயாராக இருக்கும். இப்போவே உங்களுடைய பிஸ்னஸை பற்றி பேசலாம், உடனே லோன் சேங்ஷன் பண்ண நான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணித்தரேன் அப்படின்னு கெஞ்சாத குறையாக அவர் பேச ஆரம்பித்தார். கிருஷ்ணனுக்கு பெரியவா பண்ண அனுக்கிரகம் அப்போ தான் புரிஞ்சுது. உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டார். பெரியவாக்கு நன்றி சொன்னார். அதுக்கப்புறமா 1991 மேலே அடுத்தடுத்த கிளைகளை அவங்க கோயம்புத்தூர்லேயே நிறைய இடங்களில் வச்சாங்க. அதுக்கப்புறமா சென்னை, தென்னிந்தியாவின் சில பகுதிகள் அப்படின்னு ஆரம்பித்து அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட 60 கிளைகளுக்கு மேலே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வளர்ந்துருக்கு. இந்த வளர்ச்சிக்கு காரணம் மகா பெரியவானுடைய மகா அனுக்கிரகம்தான் அப்படின்னு கிருஷ்ணன், அவரோட குடும்பத்தார் எல்லாருமே பரிபூரணமாக நம்பினாங்க. அதனால தான் மகா பெரியவா அப்போ கொடுத்த அந்த பாதுகையை ஒரு சந்தன பேழையில் வச்சு இன்றைக்கும் பூஜை பண்ணிட்டு வராங்க. மகா பெரியவா அனுக்கிரகம் பண்ணணும்னு நினச்சாருன்னா, மகா பெரியவாவை நீங்கள் அவ்வளவு ஆத்மார்த்தமாக பக்தி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அது மாதிரியான ஒரு அமோக அனுக்கிரகத்தை உங்களுக்காக பெரியவா தருவார். நிச்சயமாக நீங்கள் நம்பலாம். இது மாதிரி பிரபலமான அனுக்கிரக சம்பவங்களை தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.